வெல்கம் டு விஸ்டம் அகாடமி. புரத உற்பத்தியில் ஈடுபடும் செல் நுண்ணுறுப்பு எது? ஆப்ஷன் ஏ மைட்டோகாண்ட்ரியா, ஆப்ஷன் பி ரைபோசோம், ஆப்ஷன் சி குளோரோபிளாஸ்ட், ஆப்ஷன் டி உட்கரு. இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி ரைபோசோம். ஓகே, ஆப்ஷனில் இருக்க அதர் செல் ஆர்கனல் என்னென்ன பணிகளில் ஈடுபடுது அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். இங்கே ஆப்ஷன் ஏ மைட்டோகாண்ட்ரியா, இது ஏடிபி அப்படின்ற வடிவத்தில் நமக்கு ஆற்றலை உற்பத்தி செய்கிறது. ஏடிபினா அடினோசைன் ட்ரைபாஸ்பேட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதனாலேயே மைட்டோகாண்ட்ரியாவுக்கு பேர் என்ன அப்படின்னா பவர் ஹவுஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, ஆற்றல் மையம் அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்து குளோரோபிளாஸ்ட் அப்படின்றது இங்கே ஃபோட்டோசிந்தசிஸ் இங்கே ஒளிச்சேர்க்கையில் ஈடுபடக்கூடிய ஒரு மிக முக்கியமான நுண்ணுறுப்பாக பார்க்குறோம். சரிங்களா? அடுத்து உட்கரு அப்படின்றது இதை செல்லின் மூளை அப்படின்னு சொல்லுவாங்க. 7ஆம் வகுப்பில் செல் உயிரியல் அப்படின்ற இந்த பாடத்துலேருந்து நம்ம இந்த கேள்வி எடுத்திருக்கோம். இங்கே பாருங்க ரைபோசோம். அப்போ ரைபோசோம் அப்படின்றதுல ஒரு RNA அப்படின்றது இருக்கும். சரிங்களா? சரி, இந்த ரைபோசோம் அப்படின்றது செல்லுக்குள்ளே தனித்த நிலையிலும் காணப்படும் மற்றும் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலத்தில் ஒட்டியும் காணப்படும். அப்போ ரைபோசோம் ப்ரெசென்ட்டாக இருந்துச்சுன்னா அதை ரஃப் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம்னு சொல்லுவோம். ரைபோசோம் ஆப்சென்ட்டாக இருந்தால் அதை ஸ்மூத் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம்னு நம்ம சொல்லுவோம். இதுதான் செல். இந்த செல்லில் பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் நியூக்ளியஸ். இந்த நியூக்ளியஸை சுற்றி நமக்கு எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் அப்படின்றது இருக்கும். இதுதான் அந்த எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம். இந்த எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலத்தில் இங்கே பாருங்கள் அங்கங்கே டாட்டாக இருக்கா, அதுதான் ரைபோசோம். அப்போ ரைபோசோம் இருந்தால் இதுதான் ரஃப் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம்னு நம்ம சொல்கிறோம். ரைபோசோம் இல்லை அப்படின்னா அதை ஸ்மூத் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம்னு நம்ம சொல்கிறோம். தேங்க்யூ.